வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா ஒரு பாவக்காய் பிட்லை தாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் பிட்லைக்கு நம்ம முதல்ல வறுத்து அரைக்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தனியா மூணுமே 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், 4 வரமிளகா, 1/4 மூடி தேங்காய். ப்ரீ ப்ரிப்பரேஷனா என்னென்ன பண்றதுன்னு பார்த்துடலாம். பருப்பு ஒரு 1/2 கப் குக் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி சன்னா கடலையும் ஒரு 1/2 கப் அளவுக்கு குக் பண்ணி வச்சிருக்கேன். பாவக்காய் ஒரு மீடியம் சைஸ் பாவக்காய் சீட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி கியூப்ஸ் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து புளி தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் போட்டுட்டு முதல்ல வரமிளகா போட்டு நம்ம லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வரமிளகா நல்லா ரோஸ்ட் ஆன உடனே மற்ற தால் எல்லாமே போட்டுடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தனியா எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். கடைசியா மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு லைட்டா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ரொம்ப நல்லா வறுப்படணும்னு இல்லை, லைட்டா வறுப்பட்டுச்சுன்னா போதும். இதெல்லாம் நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு பாவக்காய் போட்டு இது நம்ம குக் பண்ணிக்கலாம். பாவக்காய் நல்லா வேகணும், ஒரு 90% அளவுக்காச்சு வேகணும். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், மூணுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பாவக்காய் 3/4 அளவு வெந்துருச்சு, ஆல்மோஸ்ட் 90% குக் ஆயிடுச்சு. இப்போ நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாவக்காய் 90 to 95% குக் ஆன உடனே தான் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணோம், இல்லாட்டி பாவக்காய் குக் ஆகாது. புளி தண்ணி ஊற்றி புளி தண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம், அப்போதான் அந்த பாவக்காயில் அந்த காரம் உப்பு எல்லாம் பிடிக்கும். இப்போ புளி தண்ணியில ஒரு 5 நிமிஷமா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச கொண்டக்கடலையை இதில் ஆட் பண்ணிடுறேன். இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. வேக வச்ச பருப்பை நான் தண்ணியோடய ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு போட்டு ஒரு கொதி வரட்டும். பருப்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி விட்ட மசாலா போட்ட உடனே திக்காயிடும். நம்ம குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு ஒரு 5 மினிட்ஸாக சிம்மிலேயே கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ கடைசியாக நான் கொஞ்சோண்டு வெல்லம் ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் கண்டிப்பாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கசப்பு டேஸ்ட் இருக்குது, புளிப்பு டேஸ்ட் இருக்குது, காரம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து கொடுக்க வெல்லம் சேர்க்கணும். அவ்வளோதாங்க, நம்ம பாவக்காய் பிட்லை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஃபினிஷிங் டச்சா நான் கொஞ்சோண்டு பச்சை கருவேப்பிலை போடுறேன். இந்த பிட்ல நான் தாளிக்க போறது கிடையாது. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போடுறேன். 1 or 2 டேபிள் ஸ்பூன் உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் இதோட ஃபிளேவர் என்ஹான்சரு. நம்ம பாவக்காய் பிட்ல அருமையா ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பாருக்கும் கூட்டுக்கும் இன்பிட்வீன் கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்போ கொஞ்சம் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் நம்ம பருப்பு போட்டிருக்கோம், தேங்காய் அரைச்சி விட்டுருக்கோம், அதனால கொஞ்சம் ஆறுனோன்னு கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த பாவக்காய் பிட்லைய நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இது சுட சுட சாதத்துல கொஞ்சோண்டு நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்க. பாவக்காய்ங்கிறது கண்டே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.